இவங்க கூட பிறந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, அவங்க சொந்தக்காரவங்க, நம்ம ரத்த சம்மந்தப்பட்ட உறவுங்க அப்படின்னு எல்லாரையும் நம்ம நம்பிக்கிட்டு வாழக்கூடாதுங்க. அப்படி ஏன்னு கேட்டால் அவங்களாலேயே நமக்கு பல துன்பங்கள் ஏற்படுற ஒரு நிலைமையும் ஏற்படும். கூட பிறந்த பிறப்பே கெடுதல் செய்கிற சூழ்நிலைலாம் ஏற்படும். அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மற்ற உறவுகள் மாமா மச்சானாக இருக்கலாம், சித்தப்பன் பெரியப்பனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம உறவுகள் மூலமாகவே நமக்கு சில வினைகள் வந்து சேரும். எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் அப்படி அமைஞ்சிருவாங்க. அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படியே முழுசாக இவங்க தான் நம்ம வாழ்க்கை, இவங்களாலேயே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிட்டு ஒரு இடையூறு ஏற்படும் பொழுது, ஒரு சறுக்கல் ஏற்படும் பொழுது, ஒரு பிளவு ஏற்படும் பொழுது நம்ம மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். அந்த நேரத்தில் நம்மளை தேத்திக்கவே முடியாது. ஏன்னா எதிராளி நமக்கு ஒரு துரோகத்தை செய்துட்டால் கூட அதை நம்மளால் தாங்கிக்க முடியும். இதுபோல் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், உடன் பிறந்தவங்க, இப்படி ஒன்றா இருக்கிறவங்க, அவங்க மூலியமாக ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது கடுமையான மன உளைச்சல், கடுமையான ஒரு மன பாதிப்பு ஏற்பட்டு நம்மளை அது ரொம்ப முடக்கி போட்டுரும். அதனால் எல்லாத்துலேயும் பட்டும் படாமல் இருக்கணும், தொட்டும் தொடாமல் இருக்கணும். உறவுகள்லாம் தேவை தான், அதுக்காக அடிமை ஆகிடக்கூடாது. அவங்க தான், இவங்களை தவிர நமக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிடலாம் நம்ம போய் அப்படியே அமிழ்ந்துடக்கூடாது. அதனால் தீங்கு ஏற்படும். அப்படிப்பட்ட நிலைகளை ஏற்படுத்திக்க கூடாது. மனிதர்கள் எப்போதும் தன்னை நம்பி வாழணும் அப்படிங்கிற கருத்தில் அவ்வை சொல்கிறாங்க பாருங்க. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா, உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள அருமருந்தே பிணிதீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், உடன் பிறந்தவங்க சொந்தக்காரவங்க தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று எண்ணி இருக்க வேண்டாம். உடன் பிறந்தே கொள்ளும் வியாதிங்கிறாங்க. நம்ம உடம்பு தான், நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் அந்த வியாதி நமக்கு தோன்றுது. வெளியில் இருந்தால் வருது இல்லை. அது நம்ம என்ன உணவோ மற்ற பழக்க வழக்கங்கள் ஏதோ ஒன்று இருந்தாலும் உடம்புக்குள்ளே இருந்தாலும் அந்த வியாதி தோன்றுது. அது அதனால் அது வெளியிலேருந்து நம்ம வியாதியை பார்க்குறதில்ல, நம்ம உடலுக்குள்ளே தான் அந்த வியாதி தோன்றுது. அதனால் உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி. அதனால் அடுத்து என்ன சொல்கிறாங்க, உடன் பிறவா மாமலையில் உள்ள அருமருந்தே பிணிதிருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய பச்சிலைகள் அது மருந்தாகி அது நமக்கு இந்தந்த மருந்துக்கு இந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து இதுன்னு நமக்கு அது ரொம்ப உதவியாகவும் நோய் தீர்க்கக்கூடியதாகவும் அமையுது. அப்படிப்பட்ட மனிதர்களும் உண்டு. அவங்க நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க மூலமாக கூட நன்மை விளையும். நெருக்கமானமாக இருக்கிறவங்க கூட நமக்கு எதிர்ப்பாக பகையாக இருப்பாங்கங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு அருமையாக சொல்லியிருக்காங்க. அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி. வணக்கம்.